மாஸ்க்கு கழட்டிடுன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கேன். ஸோ யாராச்சும் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். சரி இதுனா கூட கொஞ்சம் பரவாயில்லையா, ஏதோ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அந்த மாஸ்க்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இல்லாமல் க்ரீப்பியாக இருக்குது. ஐயோ சைக்கோ கலக்காரன்னு பார்த்துட்டா எவனாச்சும் போட்டு கொடுத்துட்டான்னா நமக்கு தான் கெட்ட பேரில் நம்ம தான் மாட்டின்னு முடிக்க வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையில் வேறு போயிருக்க வேண்டியிருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கான டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது. இது வந்து என்னோடய தேர்டு சேனல்னு நினைக்கிறேன். தேர்டு சேனல் தான். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 2019 2020 அந்த ரேஞ்சோ ஏதோ ஒன்றுத்தில் வந்து ஒரு கேமிங் சேனல் ஒன்று வச்சுருந்தேன். எனக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கேமிங் சேனல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன். டெய்லியும் லைவ் போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட்டு, எடிட்டு சரி எல்லாமே சரி எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். என் ஃப்ரெண்டும் எனக்காக எடிட் பண்ணி கொடுத்தான் EXE வீடியோஸ் எல்லாத்தையுமே. சரி எல்லாமே போட்டு பார்த்தேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்தில் பார்த்தோன்னா வெறும் 180 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ரேஞ்சு தான். மனசே விட்டேன். அடுத்து வந்து ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா போகலன்னா சுத்தமாக விட்டனும் சொல்ல முடியாது. அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். அந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்க்கும்போது மோட்டிவேஷன் வரும். சும்மா ஒரு 2-3 வீடியோஸ் 2-3 கிளிப்ஸு அந்த மாதிரி மட்டும். அப்புறம் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் வீடியோ எடுத்து அந்த சேனலில் போட்டு விடுவேன். அந்த சேனலோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கேமிங் வீடியோஸ் தான், அதுவும் இப்போ இல்லை, பழசு போட்டது தான். மேபி ஃப்யூச்சரில் அது திருப்பி ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவேன், அது ஃப்யூச்சரை பொறுத்து இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ, மோட்டோ விலாக் மாதிரியான ஒரு வீடியோ வந்து சேனல் வந்து ஆரம்பித்தேன். அதுவுமே வந்து பார்த்தோன்னா அதில் எப்படி டெய்லியும் வீடியோஸ் வந்து லைவ் போயிட்டுருப்பேன். ஆனால் இதில் போனதே ஒரு 2 வீடியோஸோ 3 வீடியோஸோ தான். 2 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன், அவ்வளோதான். சேனல் விட்டேன். அதில் இர்ரெகுலராக போட்டு கன்சிஸ்டன்சியாக போட்டு தொடர்ந்து போட்டுன்னு இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து போடவே இல்லை. அண்ட் இப்போ இந்த வீடியோஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 3வது சேனல். இது வந்து டே லைஃப் vloggers அண்ட் என்டர்டைன்மெண்ட் பற்றின சேனல். ஏன் அது வந்து அப்படி போகலன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து இன்னும் கூட கிடைக்கல. ஸோ இன்றைக்கான விஷயம் என்னென்னா, இன்றைக்கான வீடியோஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரியான யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி வந்து சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் வந்து நிறைய இன்டர்நெட்டில் இருக்கும். ஆனால் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா JK வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல, எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவன் மூலிமா நமக்கு என்னென்னலாம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அது வச்சு நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சினுக்கிறீங்க. கேமரா முன்னாடி பேசுகிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டன்றது எனக்கு தான் தெரியும். இப்போ கூட நான் அடிக்கடி சைடில் பார்த்துனுக்கிறேன். ஏன் பார்க்குறேன், எவனாச்சும் வந்துட போகிறான், ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு சிச்சிட போகிறானுங்கன்ற ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்தமாதிரி மாஸ்க்கு போட்டு மொட்டை மாடியில் நின்று பேசுகிறது எனக்கு என்ன தலையெழுத்தா, வேறு என்ன பண்ணுறது. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லோரும் எப்படி நல்லா பேசுகிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, திக்கினே இருப்பேன். பேசினே இருக்கும்போது திக்கின்னு இருப்பேன், கடுப்பாகும். இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் நடக்குதா, இல்லை எல்லாருக்குமே இது காமனாக நடக்குதான்ற ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவன் வந்து சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு அது என்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எது சொல்லுங்கண்ணே நமக்கு அது இல்லை இப்படிலாம் நம்ம சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கலான்றது வந்து பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? What's your name? ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் ஆல்ரெடி ஹவு டு யூடியூப்ன்ற ஒரு சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன். யூடியூப் இன்கம்மை பற்றி நம்ம பேசியிருந்தோம். யூடியூப்ல வந்து சம்பாதிக்க முடியுமா, அப்படி சம்பாதிக்க முடிஞ்சால் எப்படி சம்பாதிக்கிறது, அது வந்து ஃபீஸபிளாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க அந்த வீடியோ பார்க்கணும், போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுக்குள்ளே வரணுமா வேணாமான்றது உங்களுக்கு அப்போ தான் முடிவு பண்ண முடியும். ஹவுஸ் திஸ் கோணிப்பை உள்ளதான் லிவிங். இந்த கோணிப்பைக்குள்ளே வரணும்னா முதல் அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும். அதை போய் பார்த்துருவாங்க. இப்போ
இவர் சொல்கிற மாதிரி இந்த கோணிப்பைக்குள்ளே நான் ஆல்ரெடி வந்துட்டேன். இதெல்லாம் தெரியாமையே வந்துட்டேன். ஆனால் யூடியூப்பில் மணி மேக் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பட் அது எந்த அளவுக்கு எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நானும் அந்த கோணிப்பைக்குள்ளே தான் இருக்கேன். பார்க்கலாம் கோணிப்பைக்குள்ளே இருக்கானா இல்லை மூச்சு முட்டி சாவறானான்ட்டு. வந்து ஓகே, உங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். காசு வந்து ஓகே இல்லை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்னு தோணிருக்கு. இப்போ உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். எஸ், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வீடியோ போடுறது, என்ன வீடியோ வேணால் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன ஜேர்னலில் வீடியோ போட போகிறோன்றத முடிவு எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கா, என்டர்டெயின்மெண்ட்டா, இல்லை ஸ்கிரிப்ட் வீடியோஸா, இல்லை பாட்காஸ்டா, முதல் என்ன பண்ண போகிறோன்றத முடிவு பண்ணணும். அது வந்து நீ இரு காய் நின்றுடா கரெக்டா. இப்போ தான் போய் நிற்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு ஜானர்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. அண்டு ஃபிட்னஸ் பற்றி போடலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்னஸ் இப்போ தான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கிறேன். போன வருஷம் நியூ இயர், அந்த போன வருஷம் சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூ இயர் நியூ லைஃப் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 13 kgs லாஸ் பண்ணேன். ஸோ திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் ஜிம்மில் ஒர்க் பண்ணாலுமே ஜிம்மு வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ திங்க் இந்த சீரீஸ் முடிக்கும் போது நான் வந்து ஒரு எக்ஸாக்டான வெயிட்லாம் என்னால் சொல்ல முடியாதுங்க. அப்புறம் வரலன்னா அது வேறு கான்ட்ரவர்சி யாராவது பெரிய ஆள் இல்லை. ஆனால் நானே என்னோடய சீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். பட் இப்போது கரண்ட்டாக நான் இந்த வாட்டி நான் கரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 81 இருந்தது. ஓகேங்களா. ஸோ மினிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் ஒரு 60 வந்து ரீச் பண்ணிவிடுவேன். 60 kgs வந்து ரீச் பண்ணிவிடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம். ஸோ அதில் எக்ஸாக்டான வெயிட்லாம் கரெக்டாகலாம் சொல்ல முடியாது. பட் 60 ரீச் பண்ணிவிடுவேன். இந்த சீரீஸ் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 60 வந்து நான் வந்து ரீச் பண்ணிவிடுவேன். ஸோ அது கன்ஃபார்ம். ஸோ ஜானர் வந்து பெருசாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ என்ன சொல்கிறேன், அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து யாராச்சும் பண்ற ஒரு நீஷா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் வீடியோஸ் போட போறேன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே டெக் வீடியோஸோட ஆடியன்ஸ் என்னன்றது புரியும். பட் என்ன மாதிரி வந்து கிரியேட்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். இப்போ நான் போடுறது வந்து ரேண்டம் வீடியோஸ். இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறனால இது வந்து போகுமா போகாதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, there are audience for every content on internet. எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஜிபி முத்துக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, யாரை வேணா எடுத்துக்க ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ போட யாரா கேட்டா இப்போ வந்து இந்த வீடியோ போடலாமா போட வேணாமா, இந்த கண்டென்ட் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. சாணி எள்ளி தின்னாலும் அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கானுங்க. புனித் சூப்பர் ஸ்டார் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கண்டென்ட் போட்டா பார்ப்பாங்களா இல்லை இந்த வீடியோ போட்டா பார்ப்பாங்களான்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட வீடியோ பேஷனோட பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது அந்த ஜேர்னலுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரேண்டம் வீடியோஸ் போடணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை கேமிங் வீடியோஸ் போடணும்னு ஆசை இருக்கலாம், டெக் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் there are audience for everything. அவ்வளோதான். நான் ஏன் வந்து இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த கேள்வி தான் வரும், இந்த வீடியோலாம் பார்ப்பாங்க. கரெக்டு. ஆக்சுவலாக நான் பண்ணோன்னு எனக்கு இருக்கிற முக்கால்வாசி டவுட் விட இந்த வீடியோவே கிளியர் பண்ணிடுவானோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் இந்த வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட்டு நான் என்னென்னலாம் கேட்கலான்னு இருந்தேன்னா தலைவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கா போல். அண்ட் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருந்தது கைஸ். ஸ்டார்டிங்கில் நான் போடும்போது நடா இது டெய்லி வீடியோஸ்லாம் போடுறோம், யாராச்சும் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தது. எங்கள் அம்மாவே வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் இதுக்குடா என்னடா சாப்பிட்றதெல்லாம் எடுத்து போடுறியாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 57வது ஏதோ 34 44 சம்திங், அது வந்து பார்த்திங்கன்னா நம்பரை வந்து மாற்றி சொல்லிட்டேன். அது நானே எடிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கல, பப்ளிஷும் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவே வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் கால் பண்ணி ஏண்டா 34ன்னு போட்டு 44 ஏதோ ஒரு நம்பர் தப்பாக சொல்கிறீங்கடா போயிட்டு மாத்திர அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே நான் தான் கலாச்சாரம்
இதையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ ஐ அக்ரீட். இந்த கண்டென்ட்லாம் பார்ப்பாங்களான்ற கேள்வி வரும். உங்களுக்கு இன்செக்யூராக இருக்கும், போடலாமா வேணாமான்னு. பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஷார்ட் ஆன்சர் எஸ். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவ்வளோ யோசிக்க வேண்டாம், என்ன தோணுதோ பண்ணுங்க. எப்படினாலும் ஒரு 10 வீடியோ பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோ கிரிஞ்சாக தான் இருக்கும், அதை ஒன்றால் தடுக்கவே முடியாது. அதனால் ஹேவ் ஃபன். ஃபஸ்ட்டு 5 வீடியோ என்ன வேணால் போடணும், அவ்வளோதான். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன ஜேர்னல்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்து என்ன, டு கெட் ஸ்டார்ட் என்ன ஜேர்னல்னு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஐடியாஸ் வந்து யோசிக்கணும், என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் போடலாம். இது வந்து என்னுடைய டிப் என்னன்னா, உங்களுக்கு வந்து யூனிக்கா ஒரு ஐடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக் வீடியோஸ் நீங்க பார்த்திருக்கீங்க, டெக் சேனல் ஓப்பன் பண்ணணும்னா எல்லாரும் வந்து ஒரே டைப் ஆஃப் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருப்பாங்க. இல்லாட்டி வந்து ஆல்ரெடி ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு யூனிக் ஐடியா வந்திருக்கும், அதை எடுத்தோடனே போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றது என்னுடைய கருத்து. உங்களுக்கான யூனிக்கான ஐடியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஓரமா வைங்க. எப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைம் லைட் வர மாதிரி இருக்கோ இல்ல வருதோ அப்ப அந்த யூனிக்கான கண்டென்ட் தூக்கி போடுங்க. எடுத்தோடனே போட்டீங்கன்னா அது வேஸ்டா போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி நாசமாக போகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் சிம்பிளான வீடியோ ஐடியாஸ் வந்து யாரும் பண்ணாத அளவுக்கு பெட்டரா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி நாசமாக போகும், ஸோ ரொம்ப யோசிக்காத, போட்டுரு, அவ்வளவுதான். எடுத்தியா ஒரே சொருகு, கதை முடிஞ்சது. ஸோ வீடியோ ஐடியாஸ் கரெக்டு. ஆனால் ஆக்சுவலாக கைஸ் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதி வைப்பேன். ஆனால் இதெல்லாம் பண்ணுவோமா வேணாமா. இப்போ கூட பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்து போன வருஷம் வந்து நான் கிரியேட்டின் யூஸ் பண்ணேன். கிரியேட்டின் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓரமாக வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் அதை நான் போடல. ஏன் நம்ம போகிறது டெய்லி விலாக் வீடியோஸு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பார்ப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இன்செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஐயோமே பார்த்தோன்னா முடியலை. ஐயோ என்னாலையும் முடியலையே, இந்த கர்ச்சீஃப் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு. ஓகே, ஐயோ ஆஃப் ஆகிடாத. டே மாஸ்கே, கர்ச்சீஃபே உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. இதுக்கு மேலே நீ இப்படிலாம் பண்ணதானா வேலைக்கு ஆகாதுடா. டே தம்பி, டேய் ஏமே ஸோ அவ்வளோதான், எடுத்தேன் வச்சுருக்கேன். ஆனால் என்ன எப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைம் லைட் வர மாதிரி இருக்கோ இல்ல வருதோ அப்ப அந்த யூனிக்கான கண்டென்ட் தூக்கி போடுங்க. எடுத்தோடனே போட்டீங்கன்னா அது வேஸ்டா போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி நாசமாக போகும்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் சிம்பிளான வீடியோ ஐடியாஸ் வந்து யாரும் பண்ணாத அளவுக்கு பெட்டரா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி நாசமாக போகும், ஸோ ரொம்ப யோசிக்காத, போட்டுரு, அவ்வளவுதான். எடுத்தியா ஒரே சொருகு, கதை முடிஞ்சது. ஸோ வீடியோ ஐடியாஸ் நீங்க எழுதும் போது நார்மலான ஐடியாஸ் ஒரு பக்கமும் பயங்கரமான யூனிக்கான டிஃபரெண்டான ஐடியாஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சிருங்க, இப்ப யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக் ஐடி பிராங்க் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் எனக்கு எப்பயே வந்துச்சு. நான் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போதே அந்த ஐடியா வந்துச்சு. பட் அதை வந்து நம்ம எப்போ போட வேணாம், தள்ளி வைப்போம் தள்ளி வச்சு ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ வந்ததுக்கப்புறம் தான் போட்டேன். அது நல்லா பிக்கப் ஆச்சு. அதுக்காக தான் சொல்றேன், நான் அப்பயே போட்டிருந்தேன்னா யாரும் போய் அதை போய் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பயும் பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்துருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால பொறுமை காக்கவும். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஐடியா. நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு சில யூனிக்கான ஐடியாஸ் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து அது போடலாம், போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். பட்டு இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜேகே, இந்த ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி. இது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எடுக்க ரெடியா இருப்பீங்க. இப்போ எதை வச்சு எடுக்கிறது அந்த கேள்வி உங்களுக்கு வரும். ஃபோனை வச்சு எடுக்கலாமா, இல்லை கேமரா வாங்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டான், சேனல்ல வீடியோ போடவே ஆரம்பிச்சிருக்க மாட்டான், ஆனால் கேமரா வாங்குவான், மைக் வாங்குவான். எதுக்கு இதெல்லாம்? என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். அதெல்லாம் வந்து ஒரு 300 ரூபாய் ஹெட்செட் என்னமோ ஒன்று, அதுலேயே மைக் இருக்கும், துருண்டு இருக்கும், கொஞ்சம் அமுக்குனா உடஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இருக்கான்னு பார்க்குறேன்.
இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு டப்பா ஹெட்செட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு மைக் வேணும். சரி இதை வாங்குவோன்னு இது வாங்கினேன். அது எவ்வளோ 300 தான். எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களை டிமோட்டிவேட் தான் பண்ணும். ஸோ இன்வெஸ்டே பண்ணாமல் இருக்கிறத வச்சு ஃபோனை வச்சு ஏதாச்சும் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க. ஃபோக்கஸே ஆகாத கேமரா வச்சு தான் நான் வந்திருக்கேன் எவ்வளோ தூரம். அதுவே எனக்கு ப்ளஸ் பாயிண்டாகவும் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட்லாம் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு ஆரம்பிங்க போதும். நக்கல் வாழ்க்கை சிக்கல். அதனால வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நான்லாம் வந்து மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அப்பதான் வீடியோ எடுக்க முடியும். அதுக்குள்ள வந்து டயர்ட் ஆயிடுவேன். வீடியோ எடுக்காம தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்தேன். என்ன சவுண்டு நீங்க போர் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து வீடியோ எடுக்கணும். இன்னைக்கு வீடியோ எடுக்கணும்னா நீங்க முடிக்கணும். அவ்வளவுதான் வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய தடை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது இவன் சொன்ன மாதிரி இருந்திருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆகும்னா, ஸோ வீடியோ எடுக்கிறதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டைமை நான் வந்து ஒதுக்கி வச்சுருந்துருப்பேன். அந்த டைமிங்கில் வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு வேலை வந்துடும், என்னவோ ஒன்று வந்திருக்கும். அதேமாரி ரூம்லேயும் சரி, கரெக்டாக நான் வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது தான் அப்போ தான் பெருக்க வருவானுங்க, இது பண்ணுறதுக்கு வருவாங்க, எல்லாத்துக்குமே அப்போ தான் வருவாங்க. பசங்க ரூம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அங்கே இருப்பாங்க. ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டாக இருக்கும், பேசுறதுக்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஆகாது. அண்டு இப்போது கடைசியாக வந்து பார்த்தோன்னா என்ன ஆச்சு, அதனாலே வந்து பார்த்தோன்னா வெறும் ஷார்ட்ஸாக மட்டும் போட்டுருந்தேன். லாங் வீடியோஸே போட முடியல. நான் நிறைய ஐடியாஸ் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் எதுவுமே வந்து பார்த்தோன்னா போட முடியல. ஏன்னா இந்த மாதிரி இது என்ன சொல்கிறது, இந்த டைமிங்குன்னு அப்படின்னு வச்சுட்டேன். ஆனால் எனக்கு புரிய வந்தது என்னன்னா, நோ செப்பரேட் டைமிங் ஃபார் டேக் அ வீடியோன்றது மட்டும் தான் என்னோட ஸ்பெசிஃபிக் கோல்ஸ்ன்னு வச்சுப்பேன். ஏன்னா இது வந்து சண்டே, ஓகேங்களா. காலங்காத்தால் நான் வந்து இது சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டு இப்போ சாப்பிட்ணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு நான் வந்து சாப்பிட்ணும். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து விட்டானா என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், பொச்சை 3 ட்ரைபாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடி வந்துட்டேன். எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து இருந்தால் வேலைக்கே ஆகாது. ஸோ உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் பண்ணி ஆகணும். அதேமாரி இவன் சொல்கிற மாதிரி தான், வீடியோ எடுக்கணும்னா எடுக்கணும், அவ்வளோதான். அது எங்கே வச்சு எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோன்றதெல்லாம் மேட்ரு இல்லை, எடுக்கணும். நமக்கு தேவை அந்த கண்டென்ட்டு பேசணும், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி தான் இப்போதைக்கு நான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்திங்கன்னா நிறைய லாங் வீடியோஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீக்லியே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ லாங் வீடியோஸ் நிறைய வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தடங்கல்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வரும். அதெல்லாம் தாண்டி நீங்களே வேற நிறைய தடங்கல்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணாம இன்னைக்கு எடுக்கணும்னா இன்னைக்கு எடுக்கிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேணாம் நண்பர்களே. எப்படியும் கேவலமாக தான் வரும். அவ்வளோ நல்லா எழுட்டு அது இதுன்னு போட்டாலும் நீ ஒரு வருஷம் பிறகு பார்த்தா என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, ஹவு டு கெட் ஸ்டார்டட். தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, பட்டன் இப்போ அமைக்கிறப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் த்ரில்லிங்கான இடம், யாரும் பயப்படாதீங்க. கேமரா ஆன் பண்ணி 5 நிமிஷம் எதுவுமே பேச்சு வராது, திக்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ எடிட்டர்கிட்ட நான் சொல்கிறேன், நான் திக்கினதெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ போன வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி ஹவு டு யூடியூப், நான் ஆல்ரெடி யூடியூப் மணி, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இது வந்து காமனாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். இது வந்து இவன் இந்த வீடியோவில் சொல்லுவான்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து இது யோசிக்க கூட இல்லை. பட் வந்து பார்த்தோன்னா இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி கேமரா முன்னாடி வந்து பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு ஷையாக இருக்கும். அண்டு ஷையெல்லாமே வந்து தாண்டி நம்ம பேசும்போது வார்த்தையே வராது. ஆக்சுவலாக இந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிறதும் சரி, இந்த கேமரா முன்னாடி நின்று பேசுகிறதும் சரி, வரவே வராது. வாயிலேருந்து வார்த்தையும் வராது, ஒன்றுமே வராது. ஒரு மாதிரி படப்படத்து வேர்த்தெல்லாம் ஊற்ற ஆரம்பிக்கும். அங்கே எதுவுமே இல்லை. நான் இத்தனைக்கும் தனியாக நின்று தான் பேசினுக்கிறேன், கூட யாருமே இல்லை. அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எடிட்டில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் நான் இருப்பேன். ஆனால் அப்படியுமே எனக்கு பேச வராது. எனக்கு ஆன்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது நமக்கு மட்டும் தான் இருக்குதா, இல்லை அப்படி எல்லாருக்குமே இது ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அவங்க வந்து எடிட்டிங்கில் முடிச்சுக்கிறானுங்க. ஸோ நம்ம வந்து எடிட்டிங்கில் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இது இல்லாததுனால நம்ம வந்து விட்டுட்டோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு இருந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சின்னு நான் வந்து நினைக்கிறேன்.
ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் திக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க பாக்குற வெர்ஷன் வந்து ரிஃபைன்டு வெர்ஷன், அதுலயே நான் திக்குவேன். தடங்கல்கள். ஸோ அதனால வந்து திக்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை, அதுக்குள்ள இன்செக்யூர் ஆயிடாதீங்க. ஏன்னா நான் இன்செக்யூர் ஆயிருக்கேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல என்ன பேசணும்னு நினைச்சேன்னா கேமரா ஷைனஸ். எடுத்தோடனே நம்ம கேமரா முன்னாடி தனியா பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக பழகிடும். இப்பெல்லாம் நான் தனியா தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு தடங்குகள் வரும். ஐயோ, தடங்கங்கள் தடங்கல்கள். தடங்கள் தடங்கல்கள். தடங்கங்கள் தடங்கல்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தடங்கங்கள் வரும். வீடியோ ஆன் பண்ணோமா உளறிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு உளர முடியுமோ உளர. நான் 1 மணி நேரம் வீடியோ எடுக்கிறேன்னா அதுல 10 நிமிஷம் தான் நீங்க பாக்குறீங்க. அப்போ வந்து நான் எவ்வளவு உளறி இருப்பேன், எவ்வளவு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசியிருப்பேன். இதுவே வருமானு தெரியல. அதனால வந்து இஷ்டத்துக்கு பேசுங்க. கமான் வேலு, இஷ்டத்துக்குன்ற மாதிரி பேசி 1 மணி நேரம் பேசி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எடிட்ல பாத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் போஸ்ட்ல பாத்துக்கலாம். அதனால எடிட்டிங்ல வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி, இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் நிறைய வீடியோவே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும் ரா ஃபுட்டேஜை பார்த்தா. ஆனா அதெல்லாம் எடிட் பண்ணி பாலிஷ் போட்டு உங்களுக்கு தெரியாது, அதையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு நல்ல இல்லாத வீடியோவெல்லாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். இந்த வீடியோ என்ன நல்லாவே இல்லை, சரி இன்னொரு டேக் எடுப்போம். ஒரு வாட்டி போட்டா போட்டது தான், எடுத்தது தான். ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்ற மாதிரி ஒன்று எடுக்கும் போதே யோசிக்கணும், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான். எடுத்துட்டியா விட்டுறணும், போட்டுறணும். இப்போ வந்து வீடியோ எடுத்திருப்பீங்க, எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடிட்டிங்கில் உட்காரணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபிலிமோரான்னு ஒரு சாஃப்ட்வேரில் பண்ணேன், அது ஃப்ரீயாக இருந்தது, அதில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியர் ப்ரோ எப்படியோ எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க, நல்ல வேலை. இப்போ ஒருத்தன் ஃப்ரெண்டு வந்து அதை யூஸ் பண்ணுறான்னா நல்ல எடிட்டர்னாங்க. சரி ஓகே நம்மளும் எடிட் பண்ணி பார்ப்போம்னு அதில் ஆரம்பித்தேன். சில படங்களே ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரீமியர் ப்ரோன்ற சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். இல்லை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை வச்சு கட்டு தான் பண்ணுவீங்க. ஏதாச்சும் மீம் 2-3 ஆட் பண்ணணும். அதுக்கு மொபைல்லே VN எடிட்டர்னு என்னமோ இருக்கும். அதுக்கப்புறம் யூகட்டா எனிகட்டா யூகட் வீடியோ எடிட்டரும் நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கலாம், மீம்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எடிட்டர்ல போய் எடிட் பண்ணி வீடியோவை அவுட் எடுத்துருங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிருங்க. வீடியோ வந்து இப்போ ரெடி, ஃபர்ஸ்ட் வீடியோ ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ நீங்க சேனல் பேரை வச்சு அப்லோட் பண்ணணும். சேனல் பேர் வந்து நீங்க என்ன வேணா வைக்கலாம், உங்க பேர் வேணா வைக்கலாம், இல்லை யூனிக்கா வைக்கணும்னா இப்போ என்ன மாதிரி ஏதாச்சும் வச்சு விட்டுருங்க. சேனல் பேர் வச்சிருப்பீங்க. இப்போ வீடியோவும் ரெடி, நேரம் எடுத்து யூடியூப்ல போட்டுருங்க, அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணி 1 நாள்ல வியூஸ் வராது, 2 நாள்ல வியூஸ் வராது, வியூஸே வராது, கவலைப்படாதே தோழா. வியூஸ் வராம இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. எடுத்தோடனே வியூஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஒரு புட்டையும் தெரியாது உனக்கு. ஒரு வீடியோ எடுத்துட்டு நீ 2வது வீடியோல நல்ல வீடியோ போட முடியுமா? முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ வியூஸ் வரலையா சந்தோஷம், 2வது வீடியோ வரலையா சந்தோஷம். எவ்வளவு தூரம் வந்து கத்துக்க முடியுமா கத்துக்கிட்டு அப்போ ஒரு ஸ்பார்க் வரும், அப்போ இறக்கணும். அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். யூடியூப்ன்றது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது நடந்திருக்கு. வீடியோ போட்டுருவாங்க, வியூஸ் கூட போயிடும், 2 பேர் டிஸ்லைக் பண்ணிடுவானுங்க, உட்காந்துருவான். நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சேனல் தான் ஆரம்பிக்கணும் போது நீ என்ன வேணா பேசுவேன், மூஞ்சியே நான் காமிக்கல. ஸோ நீ திட்டினா திட்டிக்க. அதுக்கப்புறம் தமிழ் சேனல் போது எனக்கு பழகிருச்சு. ஏன்னா அங்கே ஃபேஸ் பண்ணி பல அடிகள் வாங்கிட்டேன். ஸோ அதனால எதுவுமே வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஹேட் கமெண்ட், டிஸ்லைக்கு, ஹேட்டு எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காம உங்கள் வேலை வீடியோ போடுறது, உங்கள் வேலை, அது உங்கள் கடமை. ஸோ அதனால வீடியோ எடுக்கிற, வீடியோ போடுற, யோசிக்கிற, எழுதுற. பார்த்தீங்களா, நான் அப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் இப்போ சொல்கிறா போல் வீடியோ எடுக்கணும்னா எடுக்கணும், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாலே வந்து பார்த்தோன்னா பாதிக்க நேரம் வந்து தாண்டிடணும். இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் டைமிங்கில் தான் நான் எடுப்பேன், இந்த இது இருந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தால் வாழ்கிறது கஷ்டம், சாவறது பெட்டர், அந்த மாதிரியான ரேஞ்சு தான். எடுக்கிற போடுற, எடிட் பண்ணணும் நடுவில், அதை விட்டுறாத. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜேர்னல்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, கேமரா என்ன, அதெல்லாம் யோசிக்கணும். யோசிக்க வேண்டாம்ன்றதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டக்கப்புறம் வியூஸ் வரலையேன்னு யோசிக்கக்கூடாது, ஹேட் கமெண்ட்ஸ் வருதேன்னு யோசிக்கக்கூடாது, டிஸ்லைக் வருதேன்னு யோசிக்கக்கூடாது, எதுவுமே யோசிக்கக்கூடாது. யோசிக்காமல் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான் நான் வந்து யோசிக்கணுன்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஜேர்னல் செலக்ட் பண்ணும்போது யாருமே போகாத ஒரு வழியில் நீங்கள் போகிறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவ்வளோதான். பட் அதுக்குன்னு வந்து நீங்க போட்டானே வியூஸ் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் வில் டேக் டைம். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது இந்த ஜேர்னல்ல இந்த மாதிரி ரேண்டம் வீடியோஸ் போற யூடியூபர்ஸ் யாருமே இல்லை தமிழ்ல. எனக்கு வந்து இப்போ நான் வச்சிருக்க வியூ அமௌண்ட்டே வந்து வியூ கவுண்டே வருமானது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை வியூஸே வருமானே ஐடியா இல்லை. ஆனால் வந்துட்டு இருக்கு, எப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கும் வரும், எனக்கு வருதுன்னா உங்களுக்கும் வரும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி பேஷனேட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் ஆன் த திங் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன் முடிஞ்சா. போய் ஆரம்பிக்கிறா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. குட் நைட். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்ததில் எனக்கு என்ன இதுனா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இருடா ரெக்கார்டை முடிச்சிடுறேன்டா, அப்புறம் அது வேறு ஆகிட போகுது. அதாவது இந்த வீடியோ பார்த்ததில் எனக்கு ஆக்சுவலாக நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா, ஃபேக்டாக சொல்ல போனால். ஏன்னா எனக்கான என்னோடய கேள்விக்கான நிறைய பதில் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கேன். பட் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா எஸ், ஆப்வியஸ்லி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜேகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க போயிட்டு ஆரம்பிக்கிறான்ட்டு. அதான் நான் உங்கள் வீடியோ வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். கீபேட் கொடுத்துடாதீங்க. சின்ன பையன் பார்த்து ஏதோ பண்ணி விட்டு போங்க, சரிங்களா? அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி வந்து ஒரு 2 to 3 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இல்லாமல் ஷார்ட் வீடியோஸ் கண்டிப்பாக டெய்லி ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் இது இல்லாமல் நான் வந்து ஒரு 120 days ஷார்ட் சேலஞ்ச் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அது இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும், கார்டு வரும், நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. டே டு டே லைஃப் நான் வந்து லெவல் 1ல் எங்கே இருந்தேன், லெவல் 120ல் நான் எங்கே போக போகிறேன், அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மொத்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும், டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ சின்ன பையன்தான். அண்டு போக போக தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், கிராஜுவலி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் எனக்கே அது வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நடா இதெல்லாம் ஒரு வீடியோ வாடா அப்படின்ற மாதிரி எனக்கே தான் இருந்தது. பட் போக 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 பார்த்தோன்னா என்னோடய எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிது. அண்டு அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து முன்னணி போட்டதுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் சொன்னீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தேவைப்படுது. அண்டு கடைசியாக வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஓவராக பேசுகிறேன். ஐ திங்க் இதுவே வந்து பார்த்தோன்னா 30 நிமிஷமாக பேசி நின்றுருக்கேன். என்னத்த பேசுகிறான்னு எனக்கே தெரில. சரி ரைட், ஓகே. நான் உங்களை நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன், சரிங்களா? டாட்டா, வரட்டா. தேங்க்யூ பையா.